வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசுல பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு சினிமால புதுசா வர அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். தமிழ் சினிமால சூப்பரா டான்ஸ் ஆடுற ஹீரோஸ் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டா விஜய், சிம்பு, தனுஷ், சாந்தனுன்னு பலர் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. அதுவே ஹீரோயின் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டா அதுல என்னைக்குமே நம்பர் 1ல இருக்கிறது நம்ம சிம்ரன் தான். இப்போ நம்ம சிம்ரன் ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டும் அதை பத்தி தான். வாங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட எவர்கிரீன் குயின் சிம்ரனோட ஆக்டிங் திறமைக்கு பெருவாரியான ரசிகர்கள் இருக்காங்க. காமெடி கலந்து நடிக்கிறதாகட்டும், கண் கலங்கி நடிக்கிறதாகட்டும், கண் கலங்க வைக்கிற மாதிரி நடிக்கிறதாகட்டும், சிம்ரன் தாங்க. என்னதான் நடிப்புல தனக்குன்னு ஒரு ஆர்மியே வச்சிருந்தாலும் ஆட்டம்னு வந்துட்டா அத்தனை ஆடியன்ஸோட ஐஸும் சிம்ரன் மேல தாங்க இருக்கும். தமிழ் சினிமாவோட டான்சிங் கிங் தளபதி விஜயையே நடிகைகள் யாரு கூட நடனம் ஆடுறது சேலஞ்சிக்கா இருக்குன்னு கேட்டா நம்ம சிம்ரன் பேரை தான் சொல்லுவாரு. சியான் விக்ரம், சூர்யா சேர்ந்து நடிச்ச பிதாமகன் படத்துலயும் கெஸ்ட் ரோல்ல சிம்ரன் வந்து டான்ஸ் ஆடினதை மறக்கவே முடியாது. இந்த மாதிரி சிம்ரனுக்கும் நடனத்துக்குமான காதல் கதை விடிவி பட காதல் கதையே மிஞ்சுற அளவுக்கு இருக்கு. இந்த நிலையில நம்ம சிம்ரன் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல பிதாமகன் படத்துல சூர்யா விக்ரம் கூட சேர்ந்து ஆடின பாட்டுக்கு செம எனர்ஜியோட மரண குத்தி டான்ஸ் ஆடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு டான்ஸ் இஸ் மை நாலேஜ், அதாவது நடனம் தான் என்னோட மொழி அப்படிங்கிற கேப்ஷனையும் போட்டிருக்காங்க சிம்ரன். மாவீரன் அயலான்னு அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்த சிவகார்த்திகேயன் தன்னோட 21வது படத்தை நடிகர் கமல் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாரு. இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள் நெருங்கிறத முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் குழந்தைகளை ஆடியன்ஸா குறி வச்சு நடிச்ச அயலான் படம் நினைச்ச மாதிரியே குழந்தைகள் கொண்டாடும் படமா அமைஞ்சு ஹிட் ஆயிருக்கு. 90 கோடி வரைக்கும் கலெக்ட் செஞ்சிருக்கிற இந்த படம் சில நாட்களுக்கு முன்னாடி ஓடிடிலையும் வெளியாகி வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ தன்னோட 21வது படத்துல கவனம் செலுத்திட்டு வர்றாரு. ரங்கூன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ற இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம் சார்பா நடிகர் கமல் தயாரிக்கிறாரு. இந்த படத்துல முதல் முறையா சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க சாய் பல்லவி. அது மட்டும் அல்லாம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் முதன் முறையா சிவகார்த்திகேயனோட இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. காஷ்மீர் மற்றும் சென்னை ஆகிய லொகேஷன்கள்ல ராணுவத்தை மையமா படுத்தி உருவாக்குற இந்த படத்துக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் புது கெட்டப்போட வெயிட் லாஸும் பண்ணி உடம்ப மெருகேத்திருக்காரு. இந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கப்படாத நிலையில வர 17ஆம் தேதி நடிகர் சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள் நெருங்கி வர்றதை தொடர்ந்து SK21 படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். தனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் எதுவுமே இல்லைனாலும் நடிகர் விஷ்ணு விஷாலோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு எப்பவுமே ரசிகர்கள் இருக்காங்க. சினிமால 15 வருஷமா வளர்ந்துட்டு வர நடிகர் விஷ்ணு விஷால் இப்போ அவரோட தம்பிய களத்துல இருக்கிறாராமா. அவரோட தம்பி யாரு, அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா கபடி குழு படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவான நடிகர் விஷ்ணு விஷால் ஹீரோவாகி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் சினிமாவில் நிறைவு செஞ்சிருக்காரு. சோர்வில்லாம தொடர்ச்சியா படங்கள்ல நடிச்சிட்டு வராரு விஷ்ணு விஷால். சில தோல்வி படங்கள் கொடுத்திருந்தாலும் பெரும்பாலும் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை கொடுத்துட்டு வராரு. இந்த படங்களும் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பை வாங்கிட்டு வருது. இவரோட முதல் படமான வெண்ணிலா கபடி குழு தொடங்கி குள்ளநெறி கூட்டம், முண்டாசுப்பட்டி, மாவீரன், கிட்டு, ஜீவா, ராட்சசன், கட்டா குஸ்தின்னு பல படங்கள் ரசிகர்கள் மத்தியில கொண்டாடப்பட்டுச்சு. இவர் இப்போ ஐஸ்வர்யா ரஜினி டைரக்ஷன்ல ரஜினி நடிச்சு உருவாகி இருக்கிற லால் சலாம் படத்துல நடிச்சிருந்தாரு. கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவான இந்த படம் இப்போ தியேட்டர்கள்ல ஓடிட்டு வருது. இந்த நிலையில நடிகர் விஷ்ணு விஷால் தன்னோட தம்பி ருத்ராவா தன்னோட தயாரிப்புலையே அறிமுகப்படுத்த இருக்காரு. விஷ்ணு விஷால் கூட சேர்ந்து ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தை அறிமுக இயக்குனர் கிருஷ்ணகுமார் டைரக்ட் பண்றாரு. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட மியூசிக் டைரக்டர் மற்றும் முதல் நீ முடிவும் நீ படத்தோட டைரக்டர் மற்றும் மியூசிக் டைரக்டர் டர்புகா சிபா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கு ஓஹோ எந்தன் பேபின்னு டைட்டில் வச்சிருக்காங்க படக்குழு.
சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல பிரம்மாண்டமா உருவாகிட்டு வர தனுஷோட 50வது படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்துல தனுஷ் காத்தவராயன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிப்பதாகவும் படத்துக்கு ராயன்னு டைட்டில் வச்சிருப்பதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷோட 51வது படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. அது என்ன விஷயமா இருக்கும், என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்புறமா தனுஷ் நடிப்பில் அவரோட 50வது படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை நடிகர் தனுஷ் இயக்கியிருக்காரு. இதை தொடர்ந்து தனுஷ் நடிக்கிற அவரோட 51வது படத்தை இயக்குனர் ஷேகர் கமுலா இயக்கியிருக்காரு. தெலுங்குல ஃபீடா, லவ் ஸ்டோரி போன்ற வெற்றி படங்கள் டைரக்ட் பண்ணவர் தான் இயக்குனர் ஷேகர் கமுலா. ஏற்கனவே தனுஷோட வாத்தி படத்தை தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி எடுத்த நிலையில மறுபடியும் ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட இணைஞ்சிருக்காரு தனுஷ். தனுஷுக்கு ஜோடியா ரஷ்மிகா மந்தனா நடிக்கிற இந்த படத்துல நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாலிவுட் நடிகர் ஜிம் சர்பும் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாரு. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இந்த படம் உண்மை நிகழ்வுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பொலிட்டிக்கல் மாஃபியா சம்பந்தமான படம்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட டைட்டில் இன்னும் வைக்கப்படாத நிலையில இந்த படத்தோட வெளிநாட்டு உரிமையை பிரபல ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். மார்வல் நிறுவனம் இந்தியாவில் பிரபலமாவதற்கு முன்பே இங்கே மிக பிரபலமாக இருந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களில் ஒன்று வோல்வரின். எக்ஸ்மேன் படங்களில் வாயிலாக உலகம் முழுவதும் ரசிகர்களை ஈர்த்த இந்த கதாபாத்திரத்திற்கான காப்புரிமை அப்பொழுது 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் நிறுவனத்திடம் இருந்ததால் இது பல வருடங்களாக மார்வல் படங்களில் இடம்பெறாமல் இருந்து வந்தது. தற்பொழுது 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் நிறுவனத்தை டிஸ்னி வாங்கிவிட்டதால் எக்ஸ்மேன் கதாபாத்திரங்களும் இனிவரும் மார்வல் படங்களில் இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் 2017ஆம் ஆண்டு வெளியான லோகன் படத்திற்கு பிறகு வோல்வரின் கதாபாத்திரம் தற்போது உருவாகி வரும் டெட்பூல் அண்ட் வோல்வரின் படத்தின் மூலம் மார்வல் உலகில் நுழைந்துள்ளது. இப்படத்தின் டீசரை மார்வல் நிறுவனம் இன்று அதிகாலை வெளியிட்டுள்ளது. டெட்பூல் படங்களில் மற்ற மார்வல் படங்களைப் போல் அல்லாமல் ரத்தம் தெறிக்கும் வன்முறையும் பகடியான வசனங்களும் நிறைந்திருக்கும். அந்த வகையில் முதல் முறையாக மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸின் R-rated அதாவது 18+ படமாக இப்படம் வெளியாக உள்ளது. டீசரின் தொடக்கத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நாயகன் வேட் வில்சன் லோகி தொடரில் வந்த DVA அமைப்பின் காவலர்களால் பிடித்து செல்லப்பட்டு அவரை மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸிற்குள் கொண்டு வருவதாக காட்டப்படுகிறது. டெட்பூல் கதாபாத்திரத்துக்கே உரிய நக்கலான வசனங்கள், இரட்டையர்த்த ஜோக்குகள் இதிலும் காணப்படுகின்றன. மல்டிவேர்ஸ் மூலம் டீசரின் இறுதியில் வோல்வரினின் உருவம் நமக்கு நிழலாக காட்டப்படுகிறது. ஜூலை 26ஆம் தேதி வெளியாக உள்ள இப்படத்தின் டீசர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர செய்துள்ளது. 2005ஆம் ஆண்டு தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானதில் இருந்து வெண்ணேலா கிஷோர் தெலுங்கில் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். சர்க்காரு வரிபாடா, வால்டர் வீரையா, சீதாராமம், பிம்பிசாரா, ஒகே ஒகா ஜீவிதம், F3 மற்றும் சமஜவர கமனா ஆகியவை அவரது சமீபத்திய படங்களில் சில. இந்நிலையில் தெலுங்கு காமெடி நடிகர் வெண்ணேலா கிஷோர் நடிக்கும் அடுத்த படமான சாரி 111 படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது. ஸ்பை ஆக்ஷன் காமெடி படமான சாரி 111 படத்தை எழுதியும் இயக்கியும் இருக்கிறார் டைரக்டர் DG கீர்த்திகுமார். இவர் இதற்கு முன்பு சுமந்த் நடித்த மல்லிப்போரின்டி படத்தை இயக்கியவர். வெண்ணேலா கிஷோருக்கு ஜோடியாக சம்யுக்தா விஸ்வநாதன் கதாநாயகியாக நடிக்கிறார். படத்தில் முரளி சர்மா, பிரியா மாலிக், பிரம்மாஜி, ராகுல் ரவீந்திரன், பவானி ரெட்டி மற்றும் டகுபோத்து ரமேஷ் ஆகியோரும் நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேன் இந்தியா படமாக வெளியாகும் ரசாகர் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் அனைவரையும் கவர்ந்தது. இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் படத்தின் ட்ரெய்லரை தயாரிப்பாளர்கள் வெளியிட்டனர். ரசாகரின் கொடுங்கோல் ஆட்சியில் நடைபெற்ற காட்டு மிராண்டித்தனமான நிகழ்வுகளை ட்ரெய்லர் காட்டுகிறது. ரசாகரை பற்றிய புதைக்கப்பட்ட மற்றும் சொல்லப்படாத உண்மை இந்துக்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது நடைபெற்ற வன்முறைகளை அம்பலப்படுத்துகிறது. அவர்கள் மதம் மாற வற்புறுத்தினார்கள், மதம் மாறாதவர்கள் இனப்படுகொலையில் கொல்லப்பட்டனர். இவ்வாறு ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் காட்டுகிறது. மேலும் இந்த படத்தை யாதா சத்யநாராயணா எழுதி இயக்குகிறார். பீம்ஸ் சிசிரோலியா இசையமைக்கிறார். இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது. மேலும் இப்படத்தில் பாபி சிம்ஹா, வேதிகா, அனிஷ்கா திரிபாதி, பிரேமா, இந்திரஜா, மகரந்த் தேஷ்பாண்டே ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மம்முட்டி நடித்து வரும் பிரம்மயுகம் படம் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழிகளில் வெளியாக இருக்கிறது. நைட் ஷிஃப்ட் ஸ்டுடியோஸ் மற்றும் ஒய்நாட் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தை ராகுல் சதாசிவன் இயக்கியுள்ளார். இதில் அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன், அமல்டாலிஸ் உட்பட பலர் நடித்துள்ளனர். சேக்நாத் ஜலால் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்திற்கு கிறிஸ்டோ சேவியர் இசையமைத்துள்ளார். படம் இம்மாதம் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது.
மொத்த ட்ரெய்லரும் கருப்பு வெள்ளையில் இருள் சூழ் காட்சிகளுடன் வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. பதற்றம், பயம், விறுவிறுப்பு, குழப்பம் என நகரும் காட்சிகள் எதையும் கணிக்க விடாமல் கவர்கின்றன. மம்முட்டியின் தோற்றம் கவனம் பெறுகிறது. ஹாரர் பின்னணி இசை கூடுதல் அச்சம் விதைக்கிறது. மேலும் நீ 2 தடவை விதியோட விளையாட முடியும்னு நினைக்கிறியா? இது பிரம்மயுகம், கலியுகத்தோட கோர முகம் என்ற வசனங்கள் படம் முழுக்க மர்மத்தை உள்ளடக்கி இருப்பதை உறுதி செய்கிறது. கச்சிதமான ட்ரெய்லர் கட்ஸ், மம்முட்டியின் புதிர் சிரிப்பு, ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் படத்தின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளன. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். கார்த்திக் இயக்கத்துல சந்தானம் நடிச்ச வடக்குப்பட்டி ராமசாமி படம் இன்ன வரைய தியேட்டர்ல பயங்கர சக்சஸா ஓடிட்டு இருக்கு. இதை முன்னிட்டு இந்த படத்துக்கான சக்சஸ் மீட் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல யாரெல்லாம் கலந்துருக்காங்க, என்ன விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும். நடராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் மட்டும் இல்லை, 50வது நாள் மட்டும் இல்லை, 100வது நாள் விழாவும் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் காமெடியனாக எல்லாரும் பார்த்துருக்கலாம், அப்புறம் ஹீரோவானாங்க. ஆனால் இந்த படத்தில் உண்மையாகவே நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆஸ் லைக் as a actor he's groomed himself so beautifully, and I'm sure that there will be more and more success in all of his film and lots to expect from Sandhanam, and I'm sure he's going to give that. நேற்று இரவு நான், கார்த்திக் சார், ஆல்பின், அசிஸ்டன்ட் பிரேம், மஞ்சு எல்லாமே போய் படம் பார்த்தோம். பிஆர் மகளில் ஃபஸ்ட் ஷோ மட்டும் தான் காலி, இது எல்லாம் ஃபுல்லு. செகண்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஷோ, செகண்ட் ஷோ. குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்குது. குழந்தை தூக்கிட்டுலாம் அப்படியே தட்டி கொடுத்துட்டே போகிறாங்க வெளியில். மறுபடியும் குழந்தை அழுகை நிப்பாட்டதுக்கப்புறம் உள்ளே வராங்க. குடும்பமாக வந்து ரசித்த ஒரு படத்தை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ரசிச்சிட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கார்த்திக் சாருக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன்னா வந்து வெற்றி என்பது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க சினிமாவில். அந்த சாதனை இன்று என்னுடைய சகோதரர் கார்த்திக் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் பலுச்சிஸ்தான் பார்டரில் எதிரி நாட்டுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவங்க வர்றாங்க, நான் நிற்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியாக இருந்த என்ன எம்சியாக மாற்றின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகியோட தான். அதாவது நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. ஆர்சியாக இருந்தது ரவிச்சந்திரனாக இருந்தேன்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். ப்ரெஸ்ஸு, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள்லாம் காரணம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, படம் ரிலீஸ் ஆனால் கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் போய் பார்க்குறாங்களே. சில பேர் அது மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்கள் படத்தை நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதவும், அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில் வந்து இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு, வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ ஆனஸ்ட்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. நான் ஆல்பன் கிட்ட கேட்டப்போ 2 லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம், பிகாஸ் என் பாட்டினால். பட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது, அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். ப்ரெஸ் இதே தேட்டரில் இங்கே நானும் வந்தாலும் நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம். தலைவாக நல்ல படம் கொடுத்துருவீங்களே அண்ணன்ட்ட கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாகவே பயந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னேன், அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா, நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ரெஸ்பான்ஸ் செக் பண்ண வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியில் டென்ஷனில் இருந்தேன். ஃபோன் பண்ணி நான் செம்மையாக கிளாப் பண்ணிடுறேன், நான் உள்ளே வாங்கினேன். அந்த ஓரமாக நின்று பார்த்தேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதாங்க சத்தியமாக கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தேட்டருக்கு அது கன்வெர்ட் ஆச்சு.
எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் பர்சனலாக வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய வார்த்தை. நான் என்னோடய பொறுப்பை உணர்ந்து இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்த படத்தில் இன்னும் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சு, உங்களை வந்து மகிழ்விச்சு, உங்ககிட்ட உங்கள் பேனாட்டேருந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காமல் நான் விட மாட்டேன். அது வந்து அதுக்கு நான் பயங்கரமாக கடினமாக உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அலாட். சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வாஸ் சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு டியூட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.